சொத்து நிறைய வச்சிருந்தாங்கன்னு வைங்களேன், இந்த வாரிசு சர்டிஃபிகேட்னுடைய பவர் அப்பதான் தெரியும். வாரிசு சர்டிஃபிகேட்ல பேர் இருந்தா தான் சொத்துல என்ன வரும், பங்கு வரும். வாரிசு சர்டிஃபிகேட்டுக்கு அவ்வளவு பவர் இருக்கு. நீ உன் பிள்ளைன்னு ஒரு சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா யூ கேன் கிளைம் எவ்ரிதிங். வாரிசு சர்டிஃபிகேட் இருந்தா போதும், அவங்களுக்கு இருக்கிற அத்தனையிலுமே உனக்கு என்ன இருக்குது, கிறிஸ்துவ விசுவாசிச்சா போதும், ஆபிரகாம் உண்டான அத்தனையிலுமே உங்களுக்கு பங்கு இருக்குது. நீங்கள் கிறிஸ்துவின் உடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியும் வாக்குத்தத்தத்தின்படி எப்படி இருக்கிறீர்கள், இருப்பீர்களா, இருக்கிறீர்களா? பழைய ஏற்பாட்டில் கர்த்தர் பேசின விதங்களே பார்த்தா மனுஷன் ஆசீர்வதிக்கிறத பற்றி நிறைய பேசியிருக்கிறார். நீயோ கடன் வாங்காதிருப்பாய், அநேக ஜாதிகளுக்கு என்ன பண்ணுவாய், கடன் கொடுப்ப, நீ கீழாகாம மேலாவ, வாழாகாம தலையாவ, ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவனுடைய வீட்டில் என்றென்றைக்கும் இருக்கும். எந்த அளவுக்கு நம்ம இன்னைக்கு ப்ரொஜெக்ட் பண்ணிட்டோம்னா, காசு இல்லாமல் இருந்தால் அது பரிசுத்தத்தின் தாழ்மையும் காட்டுறதுன்ற அளவுக்கு போயிட்டோம். காசு இல்லாமல் இருக்கவங்களாம் பரிசுத்தவான்கள், தாழ்மையாக இருக்கிறவங்கன்னா நான் வாங்க நிறைய பேர் காட்டுறேன், அவங்களாம் அந்த லிஸ்ட்டில் எழுதலாமா? நோ. வேதத்தை தவறாக புரிந்திருக்கிறோம். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாமல் வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். நன்மை குறைவில்லாத வாழ்க்கை, ஆஸ்தியும் ஐஸ்வர்யத்தையும் கொடுத்து கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். மரத்தில் தூக்கப்பட்டவனுங்க சபிச்சவன் சொல்றதுனால அங்கே மேலே ஏறி அவர் என்ன பண்ணாருன்னா, நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நீங்களாக்கி ஆபிரகாமின் ஆசீர்வாதம் புறஜாதிகள் மேலே வரும்படி இப்படி ஆயிற்று. சிலுவையை ஒரு மனுஷன் புரிஞ்சுக்கிட்டா அந்த மனுஷன் வாழ்க்கையில் யாருடைய ஆசீர்வாதம் ஆக்டிவேட் ஆகணும் தெரியுமா? ஆபிரகாமினுடைய. பிரதர், ஆபிரகாம் ஆசீர்வாதம் என்ன ஆசீர்வாதம் தானே கேட்குறீங்க? சீக்கிரம் வரேன் சொல்கிறேன். இந்த வசனத்தில் இந்த அதிகாரத்தில் 29 வசனம் வாசிங்க தம்பி. 29. நீங்கள் யாருடையவர்களானால் கிறிஸ்துவின் உடையவர்கள். எத்தனை பேர் சொல்றீங்க நான் இயேசு விசுவாசிக்கிறேன்? கிறிஸ்துவின் உடையவர்கள் ஆனால் you are directly connected with Abrahamic blessing. ஆமென். ஆபிரகாமின் ஆசீர்வாதம் யார் மூலமா தான் வருது? கிறிஸ்து இயேசுவின் மூலமாகத்தான் வருகிறது. அப்ப கிறிஸ்துவ பிடிச்சவங்களாம் எந்த லீனியேஜோட கனெக்ட் ஆயிட்டீங்க? ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தோட கனெக்ட் ஆயிட்டீங்க. வேதம் சொல்லுது ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்குத்தத்தத்தின்படி எப்படி இருக்கிறீங்க? நான் சொல்லட்டுங்களா, நீங்க சந்ததி சுதந்திரவாளி. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்க சுதந்திரவாளி. ஆமா, சுதந்திரவாளி. சுதந்திரம் இருக்கிறவங்களுக்கு தான் சுதந்திரவாளின்னு என்னன்னு தெரியும். ஆமா, இந்த சொத்து நிறைய வச்சிருந்தாங்கன்னு வைங்களேன், இந்த வாரிசு சர்டிஃபிகேட்னுடைய பவர் அப்போ தான் தெரியும். வாரிசு சர்டிஃபிகேட்டில் பேர் இருந்தால் தான் சொத்தில் என்ன வரும், பங்கு வரும். வாரிசு சர்டிஃபிகேட்டுக்கு அவ்வளோ பவர் இருக்குது. நீ உன் பிள்ளைன்னு ஒரு சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா யூ கேன் கிளைம் எவ்ரிதிங். ஆமாம், வாரிசு சர்டிஃபிகேட் இருந்தால் போதும், அவங்களுக்கு இருக்கிற அத்தனையிலுமே உனக்கு என்ன இருக்குது, கிறிஸ்துவ விசுவாசிச்சா போதும், ஆபிரகாம் உண்டான அத்தனையிலுமே உங்களுக்கு பங்கு இருக்குது. நீங்கள் கிறிஸ்துவின் உடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியும் வாக்குத்தத்தத்தின்படி எப்படி இருக்கிறீர்கள், இருப்பீர்களா, இருக்கிறீர்களா? இப்போ நான் சொல்கிறேன், நீங்கள் ஏதோ ஏழை உங்களை பணக்காரர் ஆக்குறான்னு சொல்ல, உங்களை பணக்காரர் தான் வச்சிருக்கிறார், உங்களுக்கு தெரியல. நீங்கள் சுதந்திரவாளிகளாய்த்தான் இருக்கிறீர்கள், ஆனால் இன்னும் உங்களுக்கு தெரியல. அண்டர்ஸ்டாண்ட் ஹூ யூ ஆர். நீங்கள் யாரு? கர்த்தர் சிலுவையில் மரிச்சதுனால உங்களை யாரா மாற்றி இருக்கிறாருன்னு முதல்ல புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? உடன்படிக்கைன்னா என்ன பிரதர்? உடன்படிக்கைன்னா என்ன பிரதர்? ஏன் நான் வேற ஊர், என் மனைவி வேற ஊருங்க, 2 பேர் வேற வேற ஊர், வேற குடும்பம். ஆனால் எங்கள் 2 பேர்த்துக்கும் கல்யாணம் பண்ணுறாங்கன்னு வைங்களேன். கல்யாணம் பண்ணும்போது கவர்மெண்ட் ரெஜிஸ்டர்னு ஒன்று இருக்குது. அந்த ரெஜிஸ்டரில் கையெழுத்து போட்டு கணவன் மனைவி ஆயிட்டோமோ எனக்கு ஒரு இதில் அவங்களுக்கு கிளைம் பண்ணலாம். ஆன் தட் டே, அன்னைக்கே மேரேஜ் சர்டிஃபிகேட்டில் மாத்திரம் இவருடைய மனைவி இவர்னு கையெழுத்து போட்டு ரெஜிஸ்டர் ஆயிடுச்சுன்னா என் பேரில் என்ன இருந்தாலும் அதில் ஈக்குவல் பங்கு யாருக்கு இருக்கு? இப்போ புரியுதா உங்களுக்கு? இப்பயும் புரியாத மாதிரி பார்த்தீங்கன்னா டென்ஷன் ஆகிருவாங்க. என்ன இப்போ புரியுதுங்களா? அப்போ ஒரு திருமண சர்டிஃபிகேட், ஒரு மேரேஜ் சர்டிஃபிகேட் ஒருத்தருக்கு இப்படி ஒரு ஷேரை கொண்டு வரும்னா, சிலுவையில் இயேசு மரிச்சார்ல, அவர் விசுவாசிச்சனால ஒரு ஷேர் வருதுங்கிறாரு. என்னைக்கு அவரை விசுவாசிச்சியோ அன்னைக்கே நீங்க யாருடைய சந்ததி ஆயிட்டீங்க? ஆபிரகாமுடைய சந்ததியும் வாக்குத்தத்தத்தின்படி. இப்போ அடுத்தது அவங்க என்ன பண்ணணும்னா, என் பேரில் என்னெல்லாம் இருக்குன்னு அவங்களுக்கு தெரியணும், நான் யாருன்னு தெரியணும், நான் எந்த ஊரில் இருக்கிறேன், என்னுடைய பூர்வீகம் என்னெல்லாம் எனக்கு இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா அதில் எல்லாம் அவர்களுக்கு
ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளை முதல்ல தேவன் யாருன்னு தெரிஞ்சுக்கும். தேவன் யாருன்னு நிறைய கிறிஸ்தவர்கள் முதல்ல அறிஞ்சுக்கிட்டு பிசாசு யாருன்னு தான். உள்ள வந்த உடனே பிசாசு அது இது. ஆண்டவரை பற்றி படிக்கிறதுக்கு உங்கள் வாழ்நாள் பத்தாதுங்கிற. ஆண்டவர் சிலுவையில் செஞ்சு முடிச்சதை அறிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு வாழ்நாள் பத்தாது. அத்தனை நன்மைகளை கர்த்தர் செய்து முடித்திருக்கிறார். வேதம் சொல்லுது, அவரை அறிகிற அறிவிலே நீங்கள் என்ன பண்ண வேண்டும்? வளர வேண்டும். அவரை அறிகிற அறிவில் அவர் என்ன வைத்திருக்கிறார், கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? Know your God. உங்கள் தேவனை அறிந்து கொள்ள. உங்கள் தேவன் உங்களுக்கு எவ்வளவு பெரிய ப்ரொவிஷனை வச்சுட்டு போயிருக்கிறார் தெரியுமா? ஓ காட். சிலர்லாம் ரீசன்ட் டேஸா சில உறவுகளை இழந்தப்போ, தகப்பனையோ கணவனையோ இழந்தப்போ, இப்போ அவங்க சொன்னாங்க, சிலர்லாம் சொன்னாங்க, என்ன தெரியுமா சொன்னாங்க எனக்கு? பாஸ்டர், எங்கள் அப்பா மரிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாமே எங்களுக்கு செட்டில் பண்ணி வச்சுட்டு போயிட்டார். பிரதர், எல்லாமே எங்களுக்கு ஒரு குறையும் அவரு வைக்கல. எல்லாமே எங்களுக்கு சரி செஞ்சுட்டு போயிருக்கிறார். என் கணவன் எல்லாமே எனக்கு சரி செஞ்சு வச்சுட்டு போயிருக்கிறாரு. எல்லாமே எனக்கு மந்த்லி இவ்வளோ இன்கம் வர்ற அளவுக்கு அவங்க ரெடி பண்ணி வச்சுட்டு போயிட்டாங்கன்றாங்க. நான் கேட்குறேன், ஒரு மனிதன் தன்னுடைய குடும்பத்திற்கு இப்படி எல்லாம் வாழும் போதே ஒழுங்கு செய்திருப்பார் என்றால், இயேசு இந்த பூமிக்கு வந்ததே உங்களுக்காக எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு போறதுக்காக தான். சிலுவையில் ரெடி பண்ணிட்டு கடைசியா சொன்னார், முடிந்தது, இட் இஸ் finished. எதுக்கு வந்தனோ அதை நான் செஞ்சு முடிச்சிட்டேன், எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டேன். இனி நீங்க வாழ்ந்திருக்கலாம், அவரை நம்புகிற நீங்கள் செழித்திருக்கலாம், ஆரோக்கியமா இருக்கலாம். Everything is finished on the cross.